ஸ்டார்ட். ரெடி ஆயிக்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேகம் புனிதமானது அப்படின்னு வள்ளலாருடைய தேகம் அப்படின்னு. வள்ளலார் தேகத்துல ஒரு நெருப்பு இருந்தா சுடாது, இல்லைன்னா அனுமனுடைய தேகம் சுருங்கும் விரியும், அது என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா ஞானதேவருடைய தேகம் அங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நேர கோரக்கும்பர் வந்தாராம் ஒரு இடத்துல. கோரக்நாத் ஒரு சாமிகிட்ட என் தேகத்தை இந்த கத்தியால் வெட்டுங்கள் அப்படின்னாரான். அவன் ஓங்கி கத்தியால வெட்டுறான். கத்தி மழுங்கிருச்சு. தேகம் அப்படியே இரும்பு மாதிரி கல்லு மாதிரி இருந்தது. உடனே அந்த சுவாமி சொன்னாராம், அந்த வாளை கொண்டு எண்ணெய் வெட்டுனாராம். அவர் அந்த வாளை கொண்டு இப்படி வெட்டினாராம். வாளு உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சு. அது ஒளி தேகம். அந்த தேகம் புனிதமாகியது அப்படின்னு. இந்த மாதிரி தேகம்லாம் எனக்கும் பெற வேண்டும் ஆசை. அந்த தேகம் புனிதம் அடைந்தால் மட்டுமே அவனுக்கு முக்தி. தேகம் புனிதம் அடையாமல் சும்மா எல்லாம் அது முக்தின்னு என்னால நம்பிக்கை இல்லை. நானும் அந்த தேகத்தை அடைய வேண்டும். நான் என்ன செய்வது? அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. ப்ராசஸ் எல்லாம் பெருசா இருக்கே, என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அனுமான் கதையெல்லாம் கேட்கும்போது அனுமன் மேல பிரம்மாஸ்திரத்திலேயே விடுறான். ராவணன் எல்லா படைகளும் சுத்துது. அசராம ராவணேஸ்வரன் 9 கோள்களை அடக்கியவன், மொத்தமும் உலகங்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருப்பவன். அப்பேற்பட்ட அவன்டே உள்ள புகுந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டி நம்மால் வந்தான். அது பிரம்மாஸ்திரம் விடும்போது கூட அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ராவணனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை கட்டுப்படுத்துவது போல் அவனுக்கு ஒரு சாபம் என்பது நடித்தான். இப்ப பிரம்மாஸ்திரமே அவன்கிட்ட வேலை பார்க்கல. ஆளு சிரஞ்சீவி. பலம் மலையை தூக்குவாரு, சுருங்குவாரு, விரிவாரு, பறப்பாரு. அடாடாடா, இது நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. சரின்னு அதை விட்டு நைஸ இந்த சைடு திரும்பினா ஞானதேவர். அவர் என்ன பண்றாரு? செத்தவன காதுல போய் விட்டலாங்கிறாரு. உயிர் வந்துடுது. செத்தவனுக்கே உயிர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அளவுக்கு அந்த வார்த்தையில அப்படி ஒரு பலம் இருக்கு. அப்புறம் கல்ல பறடா அப்படிங்கிறாரு. கல்லு வைன்னு பறக்குது. எரும மாட்டு 4 வேதம் ஓதுறான்னா ஓதுது. இதனால பெரிய வம்பா இருக்கு. அப்ப அவன் தேகம், அவன் வார்த்தை, அவன் பவர் எப்படி இருக்கு? அவர் இந்த மாதிரி எனக்கு இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே லைஃப்ல. அந்த மாதிரி ஒரு தேகம் எனக்கு வேண்டுமே. இந்த சூப்பர் ஹீரோன்னு இந்த படத்துல காட்டுவான். அதை விட பல மடங்குல இருக்குல்ல இந்த அனுமனுக்கும் நம்ம ஞானதேவருக்கும். அப்போ அப்படி ஒரு ஃபீல் இருக்க. அப்படி இருந்தால ஒரு கிக்கு. இது என்னடானா கொஞ்சம் ஜலதோஷம் வந்துருது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா வயிறு வலி வந்துருது. ஐயய்ய, எவ்வளவு பிரச்சனை. ஃபேன் 2 நிமிஷம் ஆனா வலி கிக்கி பிக்கிக்குது. இது இந்த தேகத்தை வச்சு நம்ம என்னத்தை கிழிக்க அப்படின்னு ஒரு ஃபீல் வருவது சகஜம். அப்படி எனக்கும் தான் வந்தது. வந்தவன தான் யோசிச்சு பார்த்தேன். சரி, ரொம்ப சிம்பிள், அவர்கிட்டயே கேட்போம். அப்படி தியானத்துல எனக்கும் அந்த தேகம் வேண்டும் அப்படின்னா அவர் சிம்பிளா சொன்னாரு, தேகம் வேண்டும்னா குண்டலினிய தலைக்கு மேல ஏத்த வேண்டாம், அப்படி தவம் இருக்க வேண்டாம். அவன் சொன்ன மாதிரி தேகம் சுத்தி அப்படிங்கிற பேர்ல அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, இதை பண்ணாத, இது செய்யணும், அது செய்யக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாண்டா. நான் எப்படி சொல்றேன்னு சொல்லு. இந்த எண்ணெயும் அனுமனையும் பாரு, ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமையை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை நீ ஃபாலோ பண்ணாலே போதும். என்னடா அனுமனுக்கும் இவருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேருக்குமே ஈகோ இல்லை. அதே ஒரு ஒற்றுமை தான். அனுமனுக்கு எந்த அளவுக்கு ஈகோ இல்லைன்னா, தன்னால் பறக்க முடியும். நான் சொன்னேன்ல, பறக்க முடியும், எரிய முடியும், சுருங்க முடியும், மலையை தூக்க முடியும். பிரம்மாஸ்திரமே அவனை கட்டுப்படுத்தாது. அவன் சீத்தைய அந்த அந்த சுந்தரகாண்டம் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும். சீதைய பார்த்துட்டு இது வரைக்கும் ராம யாருன்னு நிரூபிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் யாருன்னு நிரூபிக்கணும். இந்த ராவணனுக்கு நம்ம சொல்லுவான். அவன் என்ன சொல்றான்? ராமன் யாருன்னு நிரூபிக்கணும். அப்ப அவனுடைய பலம், அவனுடைய அந்த எல்லாமே ராமனால், தன்னால் அல்ல. அப்ப ஈகோ 0 ஆயிடும்.
அவன் போய் நின்றுட்டு வர சொல்ற அப்படின்ட்டு காவலாளி அடிச்சு தூக்குறான். ஒவ்வொரு படையா வருது, வேற லெவல்ல இருக்கும் அந்த படை. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அமுச்சுட்டு இருக்கான் சூப்பர் ஹீரோ மாதிரி. கடைசியில இந்திரஜித்தே வந்துருவான். பட தளபதி எல்லாம் வந்து முடிச்சுட்டு ராவணன் மகன் வர்றான். என்னடா ஒரு குரங்கு இவ்வளவு சேட்டை பண்ணுதுன்ட்டு. இந்திரஜித் பல அம்புகள் போட்டு ஒண்ணும் முடியாது. கடைசியில வேற வழி இல்லை, இதை பிடிக்கணும், இல்லைன்னா நமக்கு கேவலமேன்ட்டு அவன் கைதேர்ந்த வித்தைய பிரம்மாஸ்திரத்தை எடுப்பான். பிரம்மாஸ்திரம் எடுக்கும்போது நம்ம அனுமன் என்ன பண்ண போறாருன்னா, நமக்கு ராம இருக்கான், ராம நாம இருக்கு அப்படின்னு ஃபீல்ல உட்காந்துருக்கான். நான் இருக்கேன் அப்படின்னு ஃபீலே இல்லை. சரி, ஒரு சாபம் இருக்கு, பிரம்மாஸ்திரத்துக்கு 90 நிமிஷம் கட்டுப்படணும்ட்டு ஒரு சாபம் இருக்கு, அதுக்கு வேணா போயிட்டு அவனை பார்க்கணும்ல, ராவணன்ட்ட பார்த்து பேசி அவனை பயமுறுத்திட்டு வரணும்ல, நான் ராம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு. அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. மொத்த ராமன் 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 ராமா ராமா, ராமன் யாரு ராமன் யாரு. அப்ப ஈகோ ஜீரோ. ராமனை பார்க்க நீ வந்து சீதையை பார்க்க வேண்டும் லங்கையில போய் அப்படின்னு யார அனுப்பலான்னு கேட்டா யோசிச்சுட்டு இருப்பான் அனுமன், யார அனுப்பலான்ட்டு. அவன் எந்த அளவுக்கு ஈகோ இருக்குன்னா, தனக்கு தான் திறமையா இருப்பது அவனுக்கு ருசிக்காது அப்படின்னு அமானித்துவத்துல சொல்லியிருக்காரு. இங்க தான் திறமையா இருப்பது அவனுக்கு தெரியவே இல்லை. தான் திறமையா இருப்பதை அவன் மறந்துட்டான். தன்னை மிக சாதாரணமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றான். மற்ற குரங்களோடு தன்னையும் ஒரு சாதாரண ஒரு குரங்காக பாவித்து எளிமைக்கும் எளிமை பூண்டவனாய் தன் பெருமையை மறைத்து வைத்தில்ல, பெருமையை மறந்து. ஞானதேவர் பெருமையை மறைத்து வைத்து தாழ்மைக்கு தாழ்மை பூண்டவனான்னாரு. இங்க பெருமையை மறந்து யாரையாவது அனுப்புங்கப்பாங்க. ஒருத்தன் சூஸ் பண்றான், அனுமன் போவாங்க, அவனுக்கு தானே பறக்க தெரியும். எனக்கு என்னடா தெரியும், எனக்கு ராமநாமத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் பாட்டு ராமராமன் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன தெரியும். என்ன ஒரு ஈகோலெஸ் கேரக்டர். பல சாஸ்திரங்களில் தேறியவன். பலம் உடல் பலம் மட்டும் இல்ல, அறிவு பலம், ஆற்றல் பலம், பேச்சாற்றல் பலம், எல்லா சாஸ்திரங்களையும் தேறியவன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறான், ஒண்ணுமே இல்லைங்கிறான், எல்லாம் ராமங்கிறான். அப்போ அங்கதான் புரியுது, ஈகோ இல்லைன்னா இவ்வளவு சக்தி கிடைக்குமா. ஓ, இதுதான் மேட்ரா, அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் வந்து கடும் தவம் புரிய வேண்டும், நான் வந்து அப்புறம் வேற என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தை இருக்க வேண்டும், நான் வந்து களவாமை உண்ணாமை புலல் உண்ணாமைன்ட்டு ஒரு 1008 கண்டிஷன், உப்பு இல்லாம காரம் இல்லாம புளிப்பு இல்லாம சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு கண்டிஷன் இல்ல. ஈகோ இல்லைன்னா முடியும். அங்க முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா இல்ல, ஈகோ இல்லை. சரி, அப்படியே இந்த சைடு ஞான தேவத்தை திரும்பணும்னா ஓவரால ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஈகோ இல்லை. எந்த அளவுக்கு ஈகோ இல்லைன்னா, தாய் தகப்பன்னு செத்தவங்க காரணமாயிட்ட போய் அவங்க இறந்துட்டாங்க, எங்களுக்கு ஏதேனும் வழியை சொல்லுங்க. யார் யாருக்கு வழியை சொல்லுவது. இங்க ஈகோ ஜீரோ போய் கேட்கறான், அதெல்லாம் உனக்குலாம் ஒரு வழி இல்லடா, எங்கேயாவது சேவை செய்து பிழைத்துக் கொள்ளணும். சூப்பரு, நாம் சேவை செய்து பிழைத்துக் கொள்ளலாம், நான் அனைத்தையும் அறிந்தவன், எரும மாட்டை பேச வைப்பவன், என்னில் நீங்க கால் தூசி கூட பெற மாட்டேங்க அப்படின்னு ஃபீலே இல்லை. நான் அவனுக்கெல்லாம் கீழே, அவன் உத்தரவுக்காக காத்திருக்கிறான், அவன் உத்தரவு போடுறான், அதை முழுமதோடு ஏற்றுக்கொள்கிறான். துளி ஈகோ இல்லை. இந்த சைடு நாம்தேவ் காலில் போய் விழுந்துடுறாரு. திருப்பி நாம்தேவ் விழல. அவன்லாம் பெரிய ஆள்றா, நம்மெல்லாம் வந்து பக்கத்துல நிக்க முடியாது, அவன் சின்ன வயசுலயே வந்து இறைவனை பார்த்தவன் அப்படின்னு அவனை தூக்கி வைத்து ஏற்றத்துடன் பார்க்கிறேன். முக்தாபாய் சொல்ற, அவனுக்கு அகங்காரம், அவன் காலில் விழமாட்டேங்கிறான். அப்படின்னு சொல்லாதம்மா, அவன் நம்மளோட பெரிய ஆளுமா, அவன் காலில் போய் முதல்ல விழுமா. அவன் வந்து 5 வயசுலயே இறைவனை பார்த்து அவன் பாடினாதான் நம்ம பாண்டவங்கனே எந்திரிக்கிறாமா, அவன் வேற லெவல்மா, ப்ளீஸ்மா அப்படின்லாம் சொல்லிடாரு. யாரு? நாம்தேவ் இவனுடைய சிஷ்யனுக்கு சிஷ்யனாக போகின்றவன். ஞானதேவருடைய சிஷ்ய விட்டோபா கைச்சருக்கு சிஷ்யனாக போகின்றவனை இந்த ஈகோ அப்படிங்கிறது அதான் ஜீர்ணிக்க முடியாது. அதான் ஈகோ இல்லை, அதனால வந்து எரும மாடை பேச வைக்க முடியுது, கல் பறப்பது, செத்தவனை எழுப்ப முடியுது, தேகம் இன்றளவும் அழியாமல் சஞ்சீவன சமாதியில அப்படியே உட்கார்ந்துருக்கு. காரணம் அந்த தேகத்துல ஈகோ இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எந்த அளவுக்கு ஈகோ இல்லை, அததான் அவன் வந்து கீழே போயிடுறான்.
ஈக்குவலா கூட பாக்குறது இல்ல. நாம்தேவோட கீழே போயிடுறான். இவன் மத்த குரங்கோட கீழே போயிடுறான் அனுமன். இவங்க வந்து தான் நாம்தேவோட கீழே அப்படி கீழே தரக்கிக்கு கீழே போயிடுறாரு. அடுத்து ஞானேஸ்வரிய சொல்லுப்பா, எல்லாம் குரு தயவால சொல்றேன். சொல்லிட்டு நீங்க உங்கள் கவனம்தான் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஏன் கேட்கிறவன்ட்ட கேட்கறான், அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட என்ன சொல்றாரு, உன்னுடைய கவனம்தான் எனக்கு ஞானம் என்ன அமிர்தத்தை ஊற்றி உனக்கு சொல்ல வைக்கிறது, எனக்கு நன்றி அப்படின்னு யார கேட்கிறவனை போட்டுறான். அப்ப அந்த அளவுக்கு ஈகோ இல்ல. அப்ப ஈகோ துளி கூட இல்லை. நிவிர்த்தி தாசனாகிய நான், நிவிர்த்திநாத் என்ன பண்ணாருன்னு தெரியல. 2 நிமிஷம் பார்த்தாராம், பாஷ்யந்தில போயிருச்சு உள்ள. நமக்கு வந்து வைகேரியில சொல்லிட்டே இருக்காரு 9,000 ஓவியா மண்டையில ஏறல. நீ சொன்னா மறந்துட வேண்டி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்பதான் திருப்பி திருப்பி அவர் சொல்றது காதுல கேட்கணும். படிக்கும்போது அவர் சொல்ற மாதிரி காதுல கேட்கணும். 9,000 ஓவி 15 வருஷம் படிச்சுட்டு இருக்கோம். அதுவே நான் வந்து கொஞ்சம் வந்துட்டா, சே நமக்கு இவ்வளவு ஞானம் தெரியுத, தேங்க்ஸ் மை லார்ட், தேங்க்ஸ் மை குருதேவா, குருதேவா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் பார்த்தாராம் வைகரி மத்தியமா பாஷ்யந்தி, பார்வையோட சொல்லிட்டார், புரிந்தது. பாஷ்யந்திலே முடிஞ்சிருச்சு, மொத்தம் பிரம்ம தத்துவம் புரிஞ்சிருச்சு. பார்த்தேன், நான் பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் நினைக்கல, அவன் பார்த்தான் எனக்கு புரிந்தது. நம்ம என்ன சொல்லுவான், நான் அவர் மூஞ்சிய பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஞானதேவன் என்ன சொல்றான், அவன் பார்வை எனக்குள்ளே ஊடுருவி சென்று எனக்கு ஆழமாக பதிந்தது, நான் ஜீரோ. அதனால என்ன சொல்றான், நிவர்த்தி தாசன். தாசன் அப்படின்னா அடிமை, சரண்டர் இல்ல. நான் வந்து நீ ஞானதேவருக்கு சரண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு நிவர்த்திநாதனுக்கு அடிமை. சரண்டர் ஆளுக்குலாம் பெரிய தகுதி இல்லை, நாம வேஸ்ட், நான் ஒரு அடிமை. சோ ஒரு ஜடம், ஒரு பேனா இருக்கு, பேனா எனக்கு அடிமை. ஒரு கத்தி இருக்கு, கத்தி எனக்கு அடிமை. அந்த மாதிரி நான் ஒரு ஜடம்பா, உனக்கு அடிமைப்பா. சரண்டர்னா அது உணர்வோடு ஒன்றென கலந்திருப்பது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவர்த்தி தாசனாகிய நான் முடிஞ்சு போச்சு, நான் அடிமையில் இருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு சொல்றாரு, நான் அடிமைன்னு ஃபீல் பண்றாரு. ஆஹா, நான் அடிமைன்னு ஃபீல் பண்றான், தனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான், தனக்கு சிஷ்யனுக்கு சிஷ்யனாக போகின்ற காலில் போய் விழுகிறான். அந்த அளவுக்கு மிக, அதோட பெரிய ஈகோலஸ் கேரக்டர் என்னன்னா, தாட்டேஜி அபங்கம்னு ஒண்ணு இருக்கு. சிஷ்யை இங்க பார்த்தா கொஞ்சம் இன்னும் வந்து அந்த வார்க்கரியில வந்து பெண்களை கீர்த்தன் செய்யக்கூடாது, பெண்கள் பிரவச்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு பெண்களை வந்து ஒரு லெவல்ல கீழே, இது மேல அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பான். அப்ப அது ஈகோலஸ் கேரக்டர் இல்லையா. அந்த கீழ்நிலையே நான் வெறுக்காம இருக்கிறதுங்கிறது மேல, கீழ்நிலையை எனக்கு குருவாக வைத்து எனக்கு போதனை செய்து அதனை கேட்கும் அளவுக்கு நான் இருக்க வேண்டும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் சொல்லுவேன், நான் பார்த்து கத்து கொடுத்தேன், நீ எனக்கே சொல்லிட்டு இருக்கியா, கோவம் வந்துடும். இல்லைங்கண்ணா நீங்க பண்றது தப்புண்ணா, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணா. ஓ எனக்கு அறிவுரை சொல்றாயா. இந்த காலையில கூட ஒண்ணு சொன்னான், என்ன நீங்க அப்படி பேசிட்டீங்க அவனுக்கு ஹட்டாதா அப்படின்னு. ஓ எனக்கு நீ அறிவுரை சொல்லிட்டு இருக்க, ஐயோ சாரி சாரி அப்படின்னா. ஆனா நம்ம என்ன பண்றோம், எனக்கு நீ அறிவுரை சொல்லிட்டு இருக்கையா, நான் பார்த்து எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நீ ஜீரோல இருந்த, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, என்னை பார்த்து அறிவுரை சொல்லுகிறாய் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா அங்க பார்த்தா தான் கற்றுக் கொடுத்த தன்னுடைய தங்கை, இவன் தான் கற்றுக் கொடுத்தான் பிரம்ம தத்துவம்னா என்னன்ட்டு அவர் ஒரு ஃபீல்ல இருக்கிறாரு. என்னடா மக்கள்லாம் இப்படி இருக்கானுங்களே, அது ஒரு நல்ல ஃபீலு. இவ்வளவு சொல்லியும் இவர்கள் வந்து திருந்தாமல் இருக்கிறார்களே, ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள், ஒரு லவ் ஃபீலை வெளிப்படுத்தினா
அந்த அம்மா போதிக்க வந்துருது தாட்டை ஜபங்கன்னு சொல்லிட்டு 21 ஸ்லோகத்தை. உன் அபிமானத்தை எடு, உனக்கு பிரம்ம தத்துவம் தெரியாதா, சாதுக்கு நீ மட்டும்தான் சாதுவோ, மற்றவர்களெல்லாம் சாது இல்லையோ, நீ மட்டும்தான் ஞானி மற்றவங்களாம் ஞானி இல்லையோ, ஓ உனக்குள் இருக்கும் பிரம்மம் அவர்களுக்கு இல்லையோ, அவர்களை கண்டு நீ பரிதாபப்படுவது ஏன் அப்படின்னு வேற லெவல்ல டீச்சிங். நம்மால அதை கேட்கிறான் சிஷ்ய பாவனையில. என்ன ஒரு அகங்காரற்ற தன்மை. அங்க பெண்ணை பேசவே கூடாதுங்கிற இடத்துல பெண்ணை குருவாக்கி மேலே தூக்கி வைத்து அவளை பேச வைத்து தன்னை ஜீரோ ஆக்கி அட்வைஸ் பண்ண வைக்கிறான். பேச்ச வச்சு ரசிக்கல, அம்மா நீ பிரவச்சனம் பண்ணுமா, அவர் பெண் உரிமையை நாட்டி விட்டார், பெண் அடிமையை எதிர்த்து விட்டார், பிரவச்சனம் செய்ய வச்சுட்டார், அவரும் உட்கார்ந்து கேட்டார் அப்படின்னு இல்ல, எனக்கு அறிவுரை சொல்லு. எனக்கு கீழே இருந்த சிஷ்யை, அதான் நம்ம தான் சொல்றோம் கீழே சிஷ்யன், அவன் சிஷ்யனை மேல வச்சிருக்கான். அதுதான் அகங்காரம் மற்ற தன்மை. தான் கீழே, தனக்கு மேலதான் எல்லாம், நீதாமா சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வேற லெவலுக்கு ஈகோ என்பதே இல்லை. ஒரு இடத்துல தண்ணி தாகம் எடுக்குது, நாம்தேவோட போய் கொண்டிருக்கிறான், இன்னும் அவன் சிஷ்யன் ஆகல. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது, நாம்தேவ் பாட்டு பாடி அந்த அந்த கிணறு நிறைந்து தண்ணீர் ஓடுகிறது. உடனே அந்த இடத்துல சூப்பரான ஒரு ஸ்பீச், பக்தியின் பெருமையை புரிந்து கொள்ளுங்கள், பக்திக்கு நாம்தேவ் தான் அப்படின்ட்டு நாம்தேவ உயர்த்தி உயர்த்தி பேசி இந்த அளவுக்கும் அந்த ராஜஸ்தான் டெல்லி சைடுல இங்கதான் ஞானோபா துக்காராம், ஞானதேவ் துக்காராம் அப்படின்ட்டு பாடுவான். அந்த சைடுல நாம்தேவ் துக்காராம், ஞானதேவ்னா யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நாம்தேவின் பெருமையை மேலிருத்தி தன்னை மறைத்து கொண்டான், ஈகோலெஸ் கேரக்டர். அப்பெல்லாம் நாம்தேவ் ஞானியே ஆகல, கொஞ்சம் ஈகோ இருந்தது. தனக்கு சிஷ்யனுக்கு சிஷ்யனாக போகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை. அப்ப அந்த ஈகோவையே ஈகோ இல்லாம பாக்குறாரு. என்ன ஒரு, அது சொன்னா புரியாது. அதெல்லாம் நமக்கு சின்ன இருந்தா அவன் ஈகோல இருக்கிறான், இது திமிரு, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சான். இவன் நம்ம ஒண்ணு இல்லாமையே கமெண்ட் அடிப்பான், இவன் எல்லாம் பெற்றும் அதான் நிறைகுடம். அப்படி ஒரு ஈகோ இல்லாம அந்த நாம்தேவை அணுகி நாம்தேவ் புகழை பறக்கி அந்த ஏரியால ஞானதேவே இல்ல, ஞானதேவனை யாரும் தெரியாது. அதற்கு மூல காரணமா இருந்தது ஞானதேவர். நாம்தேவ் புகழை தூக்கி பிடிப்பதற்கு மூல காரணமா இருந்தது நம்ம குருதேவ். அந்த ஞானதேவோட ஈகோலெஸ் கேரக்டர் அங்க புரியுது. மற்றபடி எதுவுமே இல்லை அங்க ஞானதேவத்தை. ஈகோலெஸ் அவ்வளவுதான். குரு பக்தியை படிச்சா புரியும். ஆரியூர் காதலிக்காக உயிர் திறந்தவன் கூட அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துருக்க மாட்டாரு. எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல ஃபீல். அப்படியே என்ன பார்த்ததுக்கு அவர் அப்படியே உட்காந்து ஒண்ணும் பண்ணல, பார்த்தாரு, அதுக்கு அப்படி ஒரு ஃபீல். என்ன ஒரு நன்றி உணர்வு, என்ன ஒரு ஈகோலெஸ் கேரக்டர். ஸோ அப்படி ஈகோலெஸ் கேரக்டர் இருந்தா தேகம் ஆட்டோமேட்டிக்கா பவித்திரமாகிடும். அதான் சொல்றாங்க, முகேஜரிக்காய பவித்ரசி ஓய தேக தியாச்சே, பாவத்துடன் ஈகோவை கரைத்து ஹரி என்று சொல்லு, தேகம் பவித்திரமாகிவிடும். அவ்வளவுதான். அங்க பிரச்சனை பாவம் இருக்க வேண்டும், அந்த உணர்வில் நன்றி உணர்வு மட்டும் இருக்க வேண்டும், ஈகோ ஜீரோ ஆயிட வேண்டும். இந்த ஈகோ ஜீரோ ஆனவனுக்கு இந்த கேள்வியே வராது. அது கொஞ்சம் ஈகோ இருக்கு, என் தேகம் பவித்திரமாக வேண்டும், அதுவே ஒரு ஈகோ. அவனே கீழே 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 நினைச்சிட்டு இருக்கான், எல்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். தன் தேகத்தை பற்றி சிந்திப்பதற்கு அவன் எங்கே நேரம் இருக்கிறது? அவன் சிந்திப்பதெல்லாம் அவனே அல்லவா, தன் தேகத்தை பத்தி அவன் ஏன் சிந்திக்கிறான்? அப்ப அந்த அந்த ஃபீலே அவனுக்கு வராது. என் தேகம் பவித்திரமாக வேண்டும், நான் காயகல்ப உடலை அடைய வேண்டும், நான் அந்த அழியாத உடலை பெற்று அனுமனை போல் பறக்க வேண்டும், அந்த நானே அங்க இல்லையே. எல்லாம் அவன் அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது என் தேகத்தின் ஞாபகம் எங்கே வந்தது? அனுமனுக்கு வரலையே. தன் தேகத்தின் ஞாபகம், அவன் பறக்குங்கிறதே அவனுக்கு தெரியாதே, ஆனா அவன் தன் தேகத்தின் ஞாபகமே அவனுக்கு இல்லையே. அதேதான் இங்கேயும் ஞானதேவர். ஸோ அந்த அளவுக்கு நான் இல்லாத போது
அவன் கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்றதை வச்சு. இதுதான் என்னுடைய ஆன்சர்.